ஓம் சத்குருவே சரணம். பழனிசாமி கந்தசாமி ஃபவுண்டேஷனோட முதல் கூட்டத்தொடர் 14 மே 2025 நடைபெறுது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நமக்கு திரு பாலாஜி அவர்கள் தலைமையேற்றிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம சாய்ராம் நகரை சேர்ந்த மாதன் அவர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க. அதே போல் பாலகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க. நம்ம பழனிசாமி கந்தசாமி ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நிறுவனத்தின் மேம்பாட்டு பணிகளுக்கான கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதை தலைமையேற்று பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். சத்குருவே சரணம். இன்று பழனிசாமி கந்தசாமி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அதுவும் கொடுவாய் அருகே உள்ள சாய்ராம் நகரில் நடைபெறுவது மிக்க மிக்க மகிழ்ச்சி. ரெண்டாவது, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு முழு ஒரு ஒத்துழைப்புடன் பல மாதங்களாக இருந்து நல்ல முயற்சி ஏற்பாடு பண்ண வேண்டும். எப்படி என்று அருமை சகோதரி என்று சொல்வதை விட உத்தர சித்தர் என்ற வைஷ்ணவி அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் இன்று ஆரம்பமாகிறது. இதனுடைய பிள்ளையார் சொல்லி தான் மேடம் நீங்கள் போடுறாங்க, நாங்களாம் கலந்துருக்கோம், சந்தோஷம். இதனுடைய வளர்ச்சி அடுத்த வருஷம் இதே 14/5/2026 அந்த ஒரு வருடத்தில் அமோகமாக ஒரு வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம மேம்பாட்டு வளர்ச்சிக்கான சில அறிவுரைகளை மாதன் ஐயா அவர்கள் வழங்கி நம் தொண்டு நிறுவனத்தோட அறப்பணிகளை துவங்கி வைப்பார். சத்குருவே சரணம். கடக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய ஆசையினால் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே மேடம் அவங்க எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. அன்னதானம் போடுறது முதல் ஆடை தானம் இது போன்ற பல விதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற பக்தர்களுக்கும் தன்னாலான உதவியை, மருத்துவ உதவி, மற்ற ஐயாவினுடைய அந்த ஆசியை பெற்றுக் கொடுப்பது போன்ற எல்லாமே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இப்போ ட்ரஸ்ட்டும் ஆரம்பித்தாச்சுன்னா இந்த ட்ரஸ்டினுடைய நோக்கமே ஐயாவுக்கு ஒரு தளம் அமைத்தல் அப்படிங்கிறதுக்காக தான் இதனுடைய ட்ரஸ்டினுடைய நோக்கம்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுவும் நிச்சயமாக நிறைவேறி அங்கு ஐயாவுக்கான ஒரு ஸ்தலம் ஆரம்பித்து அங்கேயே எல்லாமே நடப்பதற்கான வழியை ஐயா விடுவாருன்னு நம்புகிறேன். வணக்கம். அடுத்ததாக நமது சாய்ராம் நகர் பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொண்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக சில வழிகாட்டுதல்களை வழங்குவார். இங்கே சாய்ராம் நகரில் மேடம் ஐயா கொண்டு வந்து வச்சு ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. அநேகமாக இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிரும். ஜூன் 12ஆம் என்னமோ ஒரு வருஷம் ஆகுது. அதுக்குள்ளேயே இப்போது நம்ம நிறைய மாற்றங்கள் இங்கே நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயே இந்த ஏரியாவிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பல பேருக்கு பல வசதிகள் கிடச்சிருக்கு. நல்லா ஊர் பரவாயில்ல, ஒரு டெவலப் ஆகிட்டு வருதுங்க. அதுக்கு இதுக்கு ஐயாவுடைய ஒரு கருணையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக மேடம் நிறைய செய்யணும்னு போடுறாங்க. அது கண்டிப்பாக நடக்கணும்னு அவங்க ஆண்டனை வேண்டிக்கிறேன். நிறையா எவ்வளோ முடியுமோ சமயத்தோடு மேடம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு முதியோர்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி கொடுக்கலாம் ட்ரஸ்ட் மூலமானு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்.
இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க நிறைய யோசனை பண்ணி செய்கிறாங்க. அது ஆண்டவனுடைய ஒரு சகுருவுடைய ஒரு வழிகாட்டுதல்படி நல்லா செஞ்சுட்ருக்காங்க. நல்லா மேன்மேலும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிய கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக நமது சாய்ராம் நகர் பகுதியை சேர்ந்த கல்யாணி அவர்கள் இந்த அறக்கட்டளை நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அவர்களுடைய வாழ்த்துக்களையும் வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குவார். சத்குருவே சரணம். மேடம் வந்து இந்த பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து அன்னதானம் முதல் காரியமாக அன்னதானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து தீபாவளி சமயம் ஆடைகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே மாதிரி பருப்பு தானமும் பண்ணணும். ஒவ்வொரு சிறு சிறு உதவிகளாக ஒன்றுன்னா தெரிஞ்சவங்களுக்கு கேட்ட உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் என்ன கேட்டாலும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இங்கே வந்ததுலேருந்து ஐயாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால எல்லா மக்களும் வந்து என்ன எதுவும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு நல்ல விதமாகவே அவங்க என்ன ருத்ரசித்தர் அப்படிங்கிற பட்டத்துக்கு இது பண்ண மாதிரி பேர் கொடுக்க மாதிரி அவங்க நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணி என்ன குறைகள் உண்டோ அதை அனைத்தையும் கேட்டு நல்ல முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காங்க. எல்லோரும் நல்லாவே இருக்குது, அவங்க சொன்னாங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலும் மேலும் சிறந்து நல்லபடியாக அடுத்த வருஷத்துக்குள்ளே பெரியதாக ஆகணும், எல்லா மக்களும் இதில் வந்து சேர்ந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். எனக்கும் இங்கே வந்ததுலேருந்து சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. நானும் பரிபூர்ணமாக ஐயாவை நம்பி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து என்னால் என்ன சிறு உதவிகளோ அதையும் சேர்ந்து நான் இடத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ. சாமி ஃபவுண்டேஷனோட முதலாவது கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெற்ற நமது அன்பிற்கினிய சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு மற்றும் மதன் ஐயா அவர்களுக்கு, பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, கல்யாணி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நிறைய கருத்துக்கள் வந்து இந்த அறக்கட்டளை நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்தது. நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்தீங்க. மக்களுடைய நிலைமையை பற்றி நிறைய எடுத்து சொன்னீங்க. மக்களுக்கு எந்தெந்த தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கி எல்லாம் உங்களுடைய அறிவுரைகள்லாம் கொடுத்தீங்க. இதே போல் மக்களுடைய ஒத்துழைப்போட உங்கள் அனைவரோட அறிவுரைகளோட இந்த ஃபவுண்டேஷனோட வளர்ச்சி மேலும் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத மனமாற நான் எல்லாத்திலையும் கேட்டுக்கிறேன். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.